ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறது ஒரு அட்டகாசமான 3 BHK செமி ஃபர்னிஷ்டு வீடு தாங்க. இந்த ஒரு அழகான வீட்டை நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே கட்டி வச்சுருக்காங்க. இடத்தோட நீள அகலம் 20க்கு 52 1050 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 2025 ஸ்கொயர் ஃபீட்டை பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் டைப்பில் பண்ண இந்த வீட்டோட எலிவேஷனுக்கு டார்க் அண்ட் லைட் கலரில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே போய் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் கார் பார்க்கிங் அளவு 9க்கு 18, ஃப்ளோருக்கு ஃபுல்லாக செக்குடு பேட்டர்னில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஸ்பேஸ்லேயே வாட்டர் ஸ்டோரேஜுக்காக வாட்டர் சம்ப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் ஸ்பேஸோட கடைசியில் ஜலமூலையில் இண்டிவிஜுவல் போரும் போட்டிருக்காங்க. 3 படிக்கட்டுகள் ஏறி மெயின் டோர் ரீச் பண்ணுறதுக்காக சிட் அவுட் அமைச்சு வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரை டீ கூட்டில் பொருத்தியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் ஸ்பேசியஸான லிவிங் ஹால் அளவு 16க்கு 21, சீலிங்க்கு சிம்பிளான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு நிறைய ஸ்பாட் லைட்டும் ஸ்டைப் லைட்டும் கொடுத்துருக்காங்க. வலது பக்க வாலில் உட்டன்லேயே செய்யப்பட்ட மல்டிமீடியா டிவி யூனிட்டை ப்ரொவைட் பண்ணி பேஸ் கேபினட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த டிவி யூனிட் பார்க்க நீட்டாக இருக்கிறதுக்காக நிறைய லைட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த ஹாலோட வெளிச்சத்துக்கு 4 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர் ரோலில் ஃபஸ்ட்டு பெட்ரூம் அளவு 8க்கு 11. இந்த ரூமோட வெளிச்சத்துக்காக 2 பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு முன்னாடியே காமனாக யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பாத்ரூம் அமைச்சிருக்காங்க. அளவு 4.5க்கு 5. அடுத்ததாக கிச்சனோட என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே அழகான டிசைனில் பேனலிங் ஒர்க் செஞ்சு ஷோகேஸ்க்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங்கோட அளவு 8க்கு 16. இந்த கிச்சனோட ஸ்டோரேஜ்க்காக பேஸ் கேபினட், வால் செல்ஃப், லாஃப்ட் எல்லாமே உட்டன் டோர்ஸ்லேயே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் செல்ஃப் மட்டும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுக்காக கிளாஸ் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. படிக்கட்டு கீழேயே டைனிங்கான அழகான வாஷ் பேஷனும் அமைச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறதுக்கான படிக்கட்டுகளில் கிரைனைட்டில் அமைச்சு ஒரு சைடில் மட்டும் SS ஸ்டீலில் ஹேண்ட் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்ததும் ரெண்டாவதாக இங்கே ஒரு ஹால் அளவு 10க்கு 16. ஒரு பக்கம் வாலுக்கு மட்டும் வால்பேப்பர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹாலோட வலது பக்கத்தில் செகண்ட் பெட்ரூம்க்கான என்ட்ரன்ஸ் அளவு 10க்கு 16. நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூமை கொடுத்துருக்காங்க. இந்த ரூமோட ஸ்டோரேஜுக்காக ஒரு பக்கம் வாலில் கபோர்டு ஒர்க் செஞ்சு அதுக்கு பக்கத்துலேயே ட்ரெஸ்ஸிங் டேபிளும் ரீடிங் டேபிளும் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வாலில் வால்பேப்பர் ஒட்டி சீலிங்கில் சிம்பிளான ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் அளவு 6க்கு 7. நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூம் அமைச்சிருக்காங்க. ஃப்ளோருக்கும் வாலுக்கும் நீட்டான டிசைன்ஸில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது இந்த ரூமில் இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான ப்ரைவேட் பால்கனி. இந்த பால்கனியை கவர்டு பால்கனியாக பிளான் பண்ணியிருக்காங்க. இது இந்த வீட்டோட கடைசி பெட்ரூம், 3வது பெட்ரூம் அளவு 10க்கு 16. இந்த ரூமுக்குமே சிம்பிளான ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு ஒரு பக்கம் வாலில் வால்பேப்பரும் இன்னொரு பக்கம் வாலில் ஸ்டோரேஜுக்காக வார்ட்ரோப்பும் உட்டன்லேயே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரூமோட வெளிச்சத்துக்கு 2 விண்டோ அமைச்சிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம் அளவு 5க்கு 10. இந்த பாத்ரூமை மட்டும் வெட் ஏரியா ட்ரை ஏரியான்னு செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு துடியலூருக்கு பக்கத்தில் வடமதுரையில் மெயின் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு.
இந்த வீட்டோட விலை இடத்தோட சேர்த்து 95 லட்சம். ப்ரைஸ் நெகோஷியபிள் தான், பேசிக்கலாம். டெரஸ்க்கு போகிறதுக்கான படிக்கட்டுகளையும் கவர்டு ஏரியாவில் பண்ணியிருக்காங்க. இது மாதிரியான அழகழகான வீடுகளை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.